வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணி உன்னோடு. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி பொருட்களை வீட்டிலேருந்து தானமாகவோ தர்மமாகவோ கடனாவோ கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும், கட்டாயமாக இந்த மாதிரி பொருட்களை தானம் கொடுக்கறத தவிர்த்தணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறை பொருட்கள். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி, அது சின்ன ஊதுபத்தி ஸ்டாண்டாக இருக்கலாம், சின்னோண்டு ஒரு தாம்பாளமாக இருக்கலாம். இப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்மளுடைய வேண்டுதல்களை கிரகித்து அந்த இடத்துல பல வருஷமாக அந்த பூஜை பொருட்களை நம்ம பயன்படுத்தி வருவோம். இப்படி இருக்கக்கூடிய பொருட்களை பக்கத்து வீட்லேயோ இல்லை எதிர் வீட்லேயோ ஒரு பூஜை பண்ணுறாங்க, டக்குன்னு மணி இல்லை எடுத்து கொடுத்தோம், ஊதுபத்தி ஸ்டாண்டில் எடுத்து கொடுத்தோம், இல்லை எங்களுக்கு என்னோட அக்கா தான், என்னோட தங்கச்சி தான், தம்பி தான், இப்படி யாருக்காக இருந்தாலும் உங்கள் வீட்டு பூஜை அறை பொருட்களை அவங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத முற்றிலுமாகவே தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கூர்மையான பொருட்கள், அதாவது அருவாள்மனை, கத்தி, கத்திரிக்கோள், ஊசி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம யாருக்கும் இலவசமாகவோ அன்பளிப்பாகவோ கடனாகவோ தானம் தர்மமாகவோ இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை கொடுக்கறது மூலயமா ஒருத்தவங்க பக்கம் வீடுகளில் கேட்குறாங்க, கொடுத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வேறு விஷயம், அவங்களுக்கே கொடுத்துட்றது அப்படிங்கிறது வேறு விஷயம். புரியுதுங்களா? இதில் நம்ம அதை தானமாகவோ அன்பளிப்பாவோ இல்லை இலவசமாகவோ நம்ம எடுத்து கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம் வீடுகளில் மன சஞ்சலங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம் வீட்டு மகாலட்சுமி தாயார் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய துடைப்பங்களில் வாசம் செய்பவள் அப்படிங்கிறது நம்மளில் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்காவது துடைப்பம் வேணும் அப்படின்னா இவங்க காசு போட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை அக்கம் பக்கம் வீடுகளில் கேட்டாங்க, தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் 1க்கு 2 துடைப்பம் இருக்குது அப்படின்னு ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை சில பேருக்கு என்ன ஒரு வழக்கம் இருக்குன்னா, பழைய வீடுகள் வாடகை வீட்டுக்கு இருப்பாங்க, அந்த வீட்டை காலி பண்ணி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடுகளில் துடைப்பத்தை விட்டுட்டு வரக்கூடிய பழக்கம் சில பேருக்கு உண்டு. இது எல்லாமே தவறான முறையாக கருதப்படுது. நம் வீட்டு துடைப்பம் தேய்ந்து போயிடுச்சு, சின்னதாகிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி நம்ம எரியலாமே தவிர யாருக்கும் நம்ம அதை கொடுக்கறது அப்படிங்கிறது நம் வீட்டு மகாலட்சுமியை கொடுப்பதற்கு சமமான ஒரு விஷயமாக கருதப்படுது. எனவே அதை யாராவது செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இனிமேல் அந்த தவறை செய்ய வேணாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வஸ்திரதானம். வஸ்திரதானம் பண்ணும்பொழுது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய கந்தல் துணிகளை ஒருத்தவங்களுக்கு தானமாக வழங்கும் பொழுது அது பெரும் அளவில் நமக்கு பண கஷ்டங்களை ஏற்படுத்துகிறதா நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஒருத்தவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 பேருக்கு கந்தல் துணிகளையோ பழைய பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துணியை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு புத்தாடை ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தட்சணையாக கொடுக்கறது சிறப்பான விஷயமாக சொல்லப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம் வீட்டு சுமங்கலிகள் கையினால் நம் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய அரிசி, பால், தயிர், வெண்ணெய், சர்க்கரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்மை நிற பொருட்களை எக்காரணம் கொண்டும் வெள்ளிக்கிழமைகளில் யாருக்கும் கடனாக கொடுக்கறது அப்படிங்கிறத தவிர்த்துடுறது ரொம்பவே சிறப்பான விஷயம். வெள்ளிக்கிழமையில் எந்த விதமான கடனுமே கொடுக்கக்கூடாது பொதுவாக. அதுவும் நம் வீட்டு சுமங்கலிகள் மகாலட்சுமிக்கு சமமானவர்கள், அவர்கள் கையால் இந்த மாதிரி சமையல் அறையில் இருக்கக்கூடிய வெண்மை நிற பொருட்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம் வீட்டு மகாலட்சுமி கடாட்சம் பெருமளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வீடுகளில் பயன்படுத்தி வந்த பழைய பாத்திரங்கள், குறிப்பாக குடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பழைய யூனிக்காக இருக்குது, ஆன்டிக் மாடலாக இருக்குது, எங்கள் வீட்டில் நிறைய குடம் இருக்குது, இப்படி காரணங்கள் எதுவாக இருந்தாலும் யாருக்கும் குடத்தை தானமாக கொடுக்கக்கூடாது. குடத்தில் மகாலட்சுமி வசியம் செய்கிற காரணத்தினால தான் நம்ம புதுசாக வீடு குடி போகும்போது கூட நிறை குடத்தை வீட்டுக்குள்ளே முதல்ல எடுத்துகிட்டு போகிறோம். வீடு அப்படின்னு எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலுமே அந்த வீட்டுக்குள்ளே மகாலட்சுமியை அழைச்சிட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைக்குடம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட குடத்தை எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தானமாக வழங்காதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பசுவிற்கு உணவளித்தல். பசுவிற்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் தானே. இதில் என்னங்க உங்களுக்கு பாவம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருட்களை அதுக்கு உணவாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு வாழைப்பழம், வாழைக்காய், பச்சரிசி, இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் பசுவிற்கு உணவாக கொடுக்கறத பற்றி எந்த தவறும் கிடையாது. வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு அதை தோலை கொண்டு போய் அந்த பசுமாட்டிற்கு போடுறது, இல்லையா ஒரு அசைவம் சாப்பிட்ட இலையை கொண்டு போய் அந்த பசுமாட்டிற்கு போடுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த தவறுகளை செய்யும் போது வாழ்க்கையில் பலவித
விதமான தடைகளையும் தோஷங்களையும் ஏற்படுத்துங்க. இனிமேல் அந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமானது முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியோட அளவு சின்னதோ பெருசோ யாருக்காகவும் எதுக்காகவும் இனாமாகவோ தானமாகவோ தர்மமாகவோ வழங்கக்கூடாது. இது நீங்கள் ஒரு சுமங்கலிக்கு வராங்க நவராத்திரியில் வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வேறு. நீங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதோ இல்லை வந்தவங்க எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதோ முற்றிலுமே தவறான ஒரு விஷயமா ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. 9வதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குங்கும சுமல், விளக்கு, இந்த மாதிரி விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் வழங்குறதையும் கிஃப்டாக கொண்டு போய் கொடுத்தோம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிறதையும் முற்றிலுமாகவே தவிர்த்துடுறது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்படுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் நீங்களும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமி, லக்ஷ்மி குபேரர், கோமாதா, இந்த 3 தெய்வத்துடைய உருவ படங்களாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, எதற்காகவும் யாருக்காகவும் விலை கொடுத்து வாங்கி அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இனிமேலும் அந்த தவறை தயவு கூர்ந்து செஞ்சிடாதீங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.